சார் அடுத்து ஆனி மாதம் வரப்போகிறது. ஆனி மாதத்திற்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது சார்? பொதுவா ஒரு தகவலை சொல்லிடுறேன், முன்னோட்டமா சொல்லிடுறேன். எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கும். மாந்தியம் சேர்த்தா 10 கிரகம்னு கணக்கு. ஒரு மனிதர் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் முதலில் எல்லா நேரங்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதாகிலும் ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும். இப்போ 8ல் சனி வந்துட்டாரு, ஜென்மத்தில் கேது வந்துட்டாரு, இப்படி 8ல் குரு போய் மறைஞ்சிட்டாரு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போது மற்றும் ஒரு கிரகம் நமக்கு தேவையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. சனியன் ஆயுள் காரகன், கர்மகாரகன், இப்படி சூரியன் ஆத்மகாரன், ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் உண்டு. அதாவது முதல்ல திசாபுத்தி பார்ப்பாங்க. திசாபுத்தி ஏன் பார்க்குறாங்கன்னா, எந்த திசை நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அதை ஒட்டி அவருக்கு எந்த விதமான பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். முடிஞ்சு போச்சுங்களா? அப்படி பார்க்கின்ற போது இந்த ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் பார்க்கணும். இந்த ஆனி மாதம் என்பது தமிழ் மாதம் மிதுன மாதம்னு சொல்லுவோம். மிதுன மாதம் எப்பொழுது சூரியன் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த மாதம் தான், சித்திரை மாதம் தான் மேஷ ராசிக்குள் சஞ்சரிப்பார். அடுத்து வைகாசி ரிஷப ராசிக்குள், இது மிதன ராசி, மிதன மாதம், மிதன ராசி சொல்லலாம். இந்த ஆனி மாத பலன்களில் சூரியன் எங்கே சஞ்சரிப்பார் என்றால் மிதுன ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பார் மாதம் முழுவதும். அடுத்து கடகராசிக்கு போவார். முடிஞ்சு பார்த்தீங்களா? இந்த 30 நாட்கள். இந்த 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 ராசினருக்கு சூரியன் மட்டுமே யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். எப்பொழுதுமே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை அதிகபட்சமாக அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். அந்த 4 ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி 1, அடுத்து சிம்ம ராசி 1, அடுத்து கன்னி, அடுத்து மகரம். இந்த 4 ராசினருக்கு சூரியன் என்ற ஆத்மகாரகனால் இந்த ஆனி மாதம் யோகமான மாதமாக இருக்கும். இப்போ 4 ராசிக்கு ஒரு யோக பலன் கிடைச்சி போச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்க்கணும். குரு ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 5 ராசினருக்கு யோக பலன்களை கொடுப்பார். இப்பொழுது குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன்னு பார்த்து கடகராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் மிதுனம், 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னி, 9ஆம் இடம் விருட்சிகம், 7ஆம் இடம் மகரம், 5ஆம் இடம் மீனம். அப்ப இந்த 5 ராசினருக்கும் குரு பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். முடிஞ்சு போய் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு. சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு பலன்களை கொடுப்பாங்க. அடுத்து சனி பாருங்க, அவரும் 3, 6, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுப்பார். இப்ப யாருக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மகரத்துக்கு 3ஆம் இடம், 7 சனி வழங்கி போச்சு. அடுத்து 6ஆம் இடம் யாருக்கு? துலாத்துக்கு 6ஆம் இடம். அடுத்து 11ஆம் இடம் யாருக்கு? ரிஷபத்துக்கு. இப்ப சனி பகவானால் சுபிட்சம் அடைகின்ற ராசின்னு பாத்தீங்கன்னா மகரம், ரிஷபம், துலாம், இந்த 3 ராசினர் இருக்கும். இப்படி எல்லாம் அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே போகும். ராகுவால் ஒரு 3 ராசினர், கேதுவால் ஒரு 3 ராசினர், ஏதாகிலும் ஒரு கிரகம் இவர்களை வாழ வைத்து விடும். அந்த கிரகத்தின் காரகத்துவம் இவளை வலிமைப்படுத்தும், இவளை பெரிய செல்வாக்கு திகழ வைக்கும், இவளுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து கொண்டிருக்கும். நாம் எதற்கு இந்த மாத பலன் பார்க்கணும்னா, இந்த நேரத்துல இந்த ராசினருக்கு எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அப்படி சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். இது பொது பலன் மட்டும்தான். பொது பலன் எடுக்கின்ற போது நட்சத்திரம், ராசி இரண்டையும் மையமாக வைத்து பொது பலன். அடுத்து கடக ராசிக்கான ஆனி மாத பலன் எப்படி இருக்கு பார்த்துடலாமா? இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நல்ல நேரம் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடங்களிலிருந்து விடுபட்டிருக்கின்றார்கள் கடகராசினர். எப்படின்னா 9ஆம் இடத்துக்கு சனி சஞ்சரிப்பது. சனி பகவான் 9ஆம் சஞ்சரிக்கின்ற போது நிறையவே யோகமான பலன்களை ஒரு ஜாதகருக்கு கொடுப்பார். அது முதல்ல தெளிவாக பல விஷயம் பேசியிருக்கோம் நம்ம. அப்போ தான் நீங்கள் சனி பகவானின் பார்வைப்படும் இடங்கள் பாதிப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த காரகங்கள் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். குரு பார்க்கும் இடங்கள் யோக பலன்களை கொடுக்கும், பொதுவான விதி. இந்த நேரத்தில் மட்டும் என்ன விதி விலக்குன்னா, 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பார்வைகள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற போது தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, நினைத்ததை சாதித்திடக்கூடிய நிலை, சகாயமான நிலைகள் எல்லாம் ஏற்படும். ஒரு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்
எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள் எல்லாம் இல்லாமல் போகும். முடங்கி கிடந்த தொழில்கள் எல்லாம் முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் லாபம் கொடுப்பதாக இருக்கும். 9ஆம் இடத்தை சனி சஞ்சரிப்பது வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வளமான காலம் சொல்லலாம். ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அடிப்படை வசதிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் மிகப்பெரிய செல்வாக்கினை காணக்கூடிய நேரமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்ற நிலைக்கு மேலாக ஜென்ம குரு இப்போ அது குரு எப்படி சஞ்சரிக்கிறார்னா கடகராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரிக்கிறார். உச்ச குருவாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக குரு பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உழைப்பினை அதிகரிப்பார். குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளியினை ஏற்படுத்தி கொடுப்பார். அது எதற்காக வென்றால் அது சம்பாத்தியத்திற்காக இருக்கும். வாழ்க்கையினை வளப்படுத்துவதற்காக இருக்கும். சொந்த இடம் வாங்கணும், வாகனம் வாங்கணும், நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்காக உழைப்பதற்காக இவருடைய இடமாற்றம் இருக்கும். சில பேர் உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா திடீர் இடமாற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிற குரு. இப்போ குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த நேரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பிள்ளைகள் பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க, உயர்கல்வியில் சேர்க்கணும், புரியுங்களா, அடுத்து திருமணம் நடத்தி வைக்கணும், இப்படி என்னதான் கனவுகள் இருக்கிறதோ அந்த கனவுகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். இந்த நேரத்தில் இவர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். அப்போ திருமண வயதினருக்கு வரன் வரும். ரொம்ப மிக முக்கியமான விஷயம். திருமண யோகமான காலகட்டம் இந்த நேரம். கடகராசினருக்கு புதிய நட்புகள் தேடி வரும். திருமணம் கூடி வரும். அதற்கும் மேலாக 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் சொந்தமாக ஒரு இடம் வாங்கிடக்கூடிய நிலை, வீடு வாங்கிடக்கூடிய நிலை எல்லாம் இந்த நேரத்தில் இவர்களுக்கு இருக்கு. ஒரு பக்கம் இப்போ தேவையான அடிப்படை வசதிகள் கிடைச்சி போச்சு இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் 12ஆம் இடத்துல. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய இயல்பு ஒன்று, ஏன் இயல்பு ஒன்று. சூரியனுடைய காரகத்துவம் வேறு, குருவுடைய காரகத்துவம் வேறு. சூரியன் 12ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேற எதற்கும் ஆசைப்படக்கூடாது இந்த நேரத்தில். புரிஞ்சிருக்கும் என்ன அர்த்தம் இல்லைங்களா. அதே போல் எல்லாவற்றிலும் நேர்மையாக இருந்து விட்டால் எந்த விதமான சங்கடங்களும் வராது, விரயங்களும் ஏற்படாது. சூரியனால் ராகு 8ஆம் இடத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னதான் ஒரு செல்வாக்கு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாமே இருக்குன்னாலும் 8ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அப்போ மிக மிக கவனமாக நீங்கள் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு முன்னேற்றமான காலகட்டத்தில் தான் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் தேடி வரும். அப்போ 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அங்கே யோகக்காரகன் போகக்காரன் என்று சொல்லுகின்ற ராகு சஞ்சரிக்கின்ற போது சில தவறான செயல்களின் காரணமாக உங்களுடைய பெயர் கெட்டு போவதற்கும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து இறங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். 12ஆம் இடத்து சூரியன் வர இருக்கார். நீங்கள் அதையும் பார்க்கணும். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேங்களா. அப்போ 8ஆம் இடத்து ராகு உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்து கொண்டிருப்பார், நெருக்கடிகளை வழங்கி கொண்டிருப்பார். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் கேது, ஞான மோட்சக்காரன் கேது. குடும்பத்துக்குள்ள ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னதான் பண்ணாலும், புரியுங்களா. முதல்ல பார்த்து ஜென்மகுரு, குடும்பத்துக்கு உங்களுக்கு இடைவெளி ஏற்படும். இங்கே 2ல் கேது வேற, இடைவெளி இருக்கும். முடிந்த வரையில் அனுசரித்து போவது என்பது இந்த நேரத்தில் நன்மை ஏற்படுத்தும். வார்த்தைகளின் நிதானம் தேவை. எடுத்தறிஞ்சு பேசுகிற விஷயங்களே நிறைய இருந்தால் அது நட்புகளையும் உடைக்கும், வாழ்க்கை துணையையும் உடைக்கும், சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே ஒரு ஆதரவு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் தான் சாதகமாக இருக்குது. சுக்கிரன் தான் களத்திரக்காரகன், புரியுங்களா, அதிர்ஷ்டக்காரகன். அந்த சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள்ளும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற காலம் இந்த மாதம் முழுவதுமே. அப்போ நிச்சயமாக வரவிற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு கனவுகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலை, ஆசைகள் நிவர்த்தி ஆகிடக்கூடிய நிலை எல்லாமே இந்த நேரத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். புதன் 12ஆம் இடத்துல ஆட்சியாக. அதே நேரத்தில் இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னா 16/6 முதல் 7/7 வரை வக்ரம் அடைகிறார். அப்போ தப்பிச்சிடுவாங்க. அது விரைய செலவு, வீண் செலவுகள் போகாது. ஒரு இடத்தை வாங்குகின்ற போது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்ற போது பார்த்து செய்யணும், நிதானிக்கணும். இது ரொம்ப அவசியம். 8ல் வர ராகு இருக்காரு, விரைய சார்ந்த சூரியன் இருக்காரு, எல்லா விதமான யோகம் இருக்கு. ஆனாலும் நிதானமும் தேவை இந்த நேரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா 3/7 இரவு முதல் 6/7 காலை வரை தந்திராஷ்டமம். 7வது மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் 7வது மாதம் 6ஆம் தேதி காலை வரை தந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு என்பது நன்மைகளை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும். பொதுவாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப யோகம் இருக்குது,
அந்த யோகத்தின் காரணமாக தவறு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த தவறுகளின் காரணமாக இவளுடைய செல்வாக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு. இதை சொல்வது மட்டும்தான் ஜாதகம், ஜோதிடம். புரியுங்களா? இதை புரிஞ்சுட்டு அவங்க நடந்தா சரி.